உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்தசாலை ஒத்தவாடை வீதியைச் சேர்ந்த அயூப் என்பவர் கடந்த 7ஆம் தேதி அன்று மாலை தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவர் பெரிய மார்க்கெட் பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் நடத்தி வரும் கடை இடம் வாரிசு இல்லாத சொத்து என்பதால் நில அபகரிக்கும் கும்பல் மூலமாக இவரது கடையை காலி செய்யுமாறு கடந்த 7ஆம் தேதி 11 மணி அளவில் இவருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவர் யாரிடமும் சொல்லாமல் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவரது தற்கொலை செய்து கொண்டதற்கு நில அபகரிப்பு கும்பலின் மிரட்டல் தான் காரணம் என்றும் இவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு நில அபகரிப்பு கும்பலின் மிரட்டல் தான் காரணம் என்றும் இவரது குடும்பத்தார்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யுமாறு மனு அளித்துள்ளனர். மேலும் பெரிய மார்க்கெட் மளிகை கடை சங்கதாரர் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு வழக்கு பதிவு செய்யுமாறு மனு அளித்துள்ளனர். இந்த மனுக்களை ஏற்க மறுத்த பெரிய கடை காவல் நிலைய அதிகாரிகளை கண்டிக்கும் வகையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி புதுச்சேரி மாநில பொதுநல அமைப்புகளின் தலைவர்களுடன் 12 மணி அளவில் பெரிய கடை காவல் நிலைய அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் காவல் நிலைய அதிகாரிகள் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்வதாக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்களிடம் உறுதியளித்தனர். மேலும் இந்த முற்றுகையில் கோவிந்தசாலை பகுதியைச் சேர்ந்த பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் மற்றும் நிர்வாகிகள், புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.